லூக்கா 19வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும். அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க தேடினார். கூடாமல் முன்னாக ஓடி ஏறினார். அவன் சீக்கிரமா இறங்கி அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று. ஆமென். ஆமா, இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். இந்த 9 வசனத்தை நம்ம பார்க்கும்போது, ஒரு மனிதன் இயேசுவை தேடும் போது அவனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும். இன்னைக்கு சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை தான் பார்க்க போகிறோம். இப்போ சகேயை பத்தி யாருக்கா தெரியாதா? எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நம்மளுடைய பார்வையில சகேயு யார் அப்படின்னா, நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்தது போல ரொம்ப ஷார்ட்டான ஒரு ஆளு. அவர் மரத்து மேல இருந்து இயேசுவை பார்த்தார். இதுதான் நம்மளுடைய பார்வை. ஆனா தேவனுடைய பார்வை ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு மனிதனையும் தேவன் வித்தியாசமாய் பார்க்கிறார். பேதுருனா நாம நினைப்போம், அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார், இயேசு யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னார். ஆனா இயேசு எப்படி பார்ப்பார்? ஒரு 5 பேர் முன்னாடி இவன் நம்மளை மறுதலித்தான் பார்க்கறதில்ல, இந்த மனுஷன் பேசும்போது ஒரு 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இயேசு பார்ப்பார். கிதியோனை உலகமே பார்த்தது, கிதியோனே பார்த்தார், பயந்த சுபாவம். ஆனா இயேசு எப்படி அழைத்தார்? பராக்கிரமசாலியே, இல்லையா? அப்போ தேவனுடைய பார்வை வித்தியாசம். மோசேயே உலகத்துல அந்த எகிப்துல இருந்த மக்கள் எல்லாம் ஒரு கொலைகாரனாய் பார்க்கும்போது இயேசுடைய பார்வை வேறு விதமா இருந்தது. எப்படி பார்த்தார்? அதே மோசே இடத்துலதான் கட்டளை கொடுக்கிறார், கொலை செய்யாது இருப்பாயாக. அப்ப தேவனுடைய பார்வை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் வித்தியாசமான காரியங்களை பார்க்கணும். நம்ம சொல்லுவோம் கெட்ட குமாரன் சொல்லுவோம், ஆனா கர்த்தர் கெட்ட குமாரனாய் பார்க்கறது அல்ல, இல்லையா? அப்போ தேவனுடைய பார்வை ஒவ்வொரு மனிதர்களையும் வித்தியாசமாய் பார்க்கிறார். இங்க நம்ம சகேயுடைய வாழ்க்கையில இருந்து நாம என்ன கத்துக்க போறோம்? 3 ஆசீர்வாதத்தை சகேயுவுக்கு ஆண்டவர் கொடுத்தார். வெளிப்புறமா நம்ம பார்க்கும்போது 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று, அந்த முதல் வசனத்தை வாசிங்க. சகேயு என்னப்பட்ட ஒரு மனுஷன். இப்போ சகேயு என்கிற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவங்க தெரியும் நமக்கு, இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னா சாதாரணமா வைக்க மாட்டாங்க, அவங்க அர்த்தத்தோட பேர்களை வைக்கிறாங்க. அப்போ முதல் காரியம் என்ன? சகேயு என்றால் பியூர் அப்படின்னா என்ன? பியூர்னா சுத்தமான, கலப்படம் இல்லாமல், இதுதான் அர்த்தம். அப்ப முதல் காரியம் சகேயு என்றால் பியூர் ஹார்ட் சொல்லலாம். இன்னொன்னு கிளீன், சுத்தம், இல்லையா? கலப்படம் இல்லாமல் பரிசுத்தம்னு சொல்ல முடியும், சுத்தம் என்றும் சொல்ல முடியும். அப்ப சகேயு என்றால் பேர் என்ன? சுத்தமான, இல்லையா? கிளீனா இருக்கிறது, பியூரா இருக்கிறது, கபடம் இல்லாமல் இருக்கிறது. இதுதான் சகேயுவுக்கு பேருக்கு அர்த்தம். இப்போ வேதத்துல நம்ம பார்க்க முடியும், ஒவ்வொரு பேர்களுக்கும் அர்த்தம் உண்டு. இந்த பேரை வைக்கிறதே ஆண்டவர் தான். உங்களுக்கு பெற்றவர்கள் பேர் வச்சாங்க. எனக்கு நிறைய பேர் சொல்லுவோம், எனக்கு அம்மா அப்பா வச்ச பேரே பிடிக்கல. அது அம்மா அப்பா வைக்கல, தேவன் தான் நமக்கு என்ன பண்ணாரு? பேர்களை வைத்தார். ஞானஸ்தானம் எடுக்கும் போது நமக்கு என்ன பேர் ஆண்டவர் வைக்கிறாரோ அதற்கான அழைப்பை தான் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கார்? முன்குறித்திருக்கிறார். ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அப்படின்னா என்னன்னா, தேவனுக்கு தெரியும் இந்த மனிதன் யார், இவரை கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன். இந்த மனுஷங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் என்று ஒன்று இருப்பதினால் அவர் பெயர் வைக்கிறார். அப்ப சகேயுன்னு பேர் வச்சது யாரா இருக்கும்? சகேயுக்கு அர்த்தம் என்ன? பியூர் அண்ட் கிளீன், இல்லையா? இப்படி அப்ப நம்மளுடைய பேர், உங்க பேர் என்னவோ அதன்படி உங்க வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை அதுக்காக தான் பேர் சொல்லி என்ன பண்ணாரா? அழைத்தார். அப்ப இந்த சகேயுக்கு 3 ஆசீர்வாதம் என்ன? தனிப்பட்ட வாழ்வில் ஆசீர்வாதம். முதல் காரியம், தனிப்பட்ட வாழ்வில ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எத்தனையோ மக்கள் அங்க இருக்கும்போது இயேசுவை பார்க்க அவர் அந்த ஊர் பட்டணத்துக்குள்ள வரும்போது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரை நெருக்கி சூழ்ந்து நின்ற போது இயேசு யாரிடத்திலும் பேசினார்னு இல்ல, சகேயுவை மட்டும் என்ன பண்ணார்? தேடி வந்தார். அப்ப முதல் ஆசீர்வாதம் என்ன? தனிப்பட்ட விதத்துல
10,000 மக்கள் இருக்கும் போதும் இயேசு யாரை தேடி வந்தார் என்றால் சகேயுவை. சகேயுவோடு பேசினார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம பகுதியில எத்தனையோ குடும்பங்கள் இருக்காங்க, எத்தனையோ படித்தவர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ நம்மளை விட எல்லா விதத்திலும் தேர்ந்தவங்க சிறப்பானவங்க இருக்கும் போது கர்த்தர் உங்களையும் என்னையும் தேடி வந்தார். பக்கத்துல கைகூட சொல்லுங்க, உங்களுக்கு தனிப்பட்ட முறையில தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இருந்து உங்களை தேடி வந்தார். ஆமே. எத்தனை பேருக்கு ரொம்ப வருத்தம், இயேசு என்னை தேடி வந்துட்டாரு, ஐயோ இருக்கீங்களா? இயேசு நம்மளை தேடி வந்தது உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? வேற யாருக்கும் கிடைக்காதது. அவர் நினைத்திருந்தா யாரை வேணா அழைத்திருக்கலாம். ஆனா உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி என்ன பண்ணார்? நம்மளை அழைத்திருக்கிறார். 2வது ஆசீர்வாதம் என்ன? குடும்பத்துக்கு ஆசீர்வாதம். இயேசு என்ன சொல்றார்? சகேயுவே இறங்கி வா, இன்று உன்னுடைய வீட்டுக்கு உன்னுடைய வீட்டுல நான் தங்கணும். 2வது சகேயுவை மட்டும் அல்ல, சகேயனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். எனக்காக, பக்கத்துல சொல்லுங்க, உங்களுக்காக உங்க குடும்பத்தையும் கர்த்தர் முன்குறித்தார். ஆமே. எத்தனை பேர் பாருங்க, நினைச்ச ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன வேணா கொடுக்க முடியும், ஆனா ரட்சிப்பை மட்டும் கொடுக்கவே முடியாது. உங்க பிள்ளைகளுக்கு கூட உங்களால கொடுக்க முடியாது, உங்க பெற்றோருக்கு கொடுக்க முடியாது, நீங்க உங்களை நேசிக்கிற நபருக்கு கூட உங்களால ரட்சிப்பை கொடுக்க முடியாது. ஆனா எனக்காக கர்த்தர் என் குடும்பத்தை தேடி வந்தார், நமக்காக நம்மளுடைய சொந்த பந்தங்களை தேடி வந்தார், நம்ம நண்பர்களை தேடி வந்தார். அப்ப முதல் ஆசீர்வாதம், சகேயுவை தனிப்பட்ட முறையில் அவரோடு பேசினார், பெயர் சொல்லி அழைத்தார். 2வது சகேயுவுக்காக சகேயுவின் குடும்பத்தையும் கர்த்தர் தேடி வந்தார். 3வது சமுதாயத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த காலத்துல எப்படி இருந்தது? இவர் ஒரு யூதர் சகேயு, ஆனா யார் இடத்துல வேலை செய்யறாரு? ரோமர்களுக்கு கீழே. ரோமர்களுக்கு கீழே சாதாரணமா வேலை செய்தா பரவாயில்ல, வரி வசூல் பண்ணுகிறவர், ஆயக்காரனுக்கு தலைவன். அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுக்கு பிடிக்காது யாரைனா ரோமர்களை. எங்கேயோ இருந்து வந்து இன்னைக்கு நம்மள ஆளுகை செய்யறாங்களே அப்படிங்கிற வருத்தத்துல இருக்கும் போது, உங்களுக்கு வரி கட்டணும்னா இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா தானே இருக்கும். அந்த கஷ்டத்துல நம்மாலே ஒருத்தன் என்ன பண்றான்? அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே போய் வேலை செய்து நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் வாங்குறானேன்னு சொல்லி சமுதாயத்துல சகேயு மேல கோபம் இருந்தது. அந்த வசனங்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட சகேயுவை யாருக்கும் பிடிக்கல. சகேயு ரோமர்களுக்கு கீழே வேலை செய்யறார், நம்ம ஆளா இருந்துட்டு நம்மகிட்டே வந்து வரி வசூல் பண்ணி கொடுக்கிறார், அவங்களுக்கு கொடுக்கிறார். இப்படி சமுதாயம் ஒரு மனிதனை புறக்கணித்திருந்த போது எல்லாருக்கும் முன்பாக இயேசு வந்து பெயர் சொல்லி அழைத்து அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து, இப்ப சமுதாயத்துல எல்லாரும் பேசுறாங்க, வரி வசூலிப்பவன் அல்ல, இயேசு தேடி வந்த ஒரு மனிதன். சகேயு வீட்டுக்கு யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அப்போ சமுதாயத்துல ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதம் சொல்லுங்க. முதல் காரியம் தனிப்பட்ட வாழ்வில், 2வது குடும்பத்துல, 3வது பார்க்கிறோம் சமுதாயத்துக்கு முன்பாக ஆசீர்வாதம். இனி நாம பார்க்க போற காரியம், நாம் சகேயுவை போல மாற வேண்டும். பக்கத்துல கை கூட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க இங்க இருந்து போகும்போது ஒரு சகேயுவா இருக்க போறீங்க, சகேயு போல மாற போறீங்க. நீங்க மாறணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஆமே. சரி, யார் இந்த சகேயு? முதல் காரியம், ஒரு 4 காரியத்தை பார்த்து நம்ம சுருக்கமாய் பார்த்து முடிக்க போகிறோம். 19வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். முதல் காரியம், தேவனை தேடும் இருதயம் சகேயுவுக்குள்ள இருந்தது. பக்கத்துல பார்த்து கேளுங்க, உங்க இருதயத்துல என்ன ஆசை இருக்கு? என்ன சொல்றாங்க? சொல்லவே மாட்டாங்க இல்லையா? அப்போ என்னன்னா, முதல் நம்ம இருதயத்துல இருக்க வேண்டிய வாஞ்சை, ஆசை என்னன்னா, தேவனை தேடுகிற ஒரு இருதயம். இன்னைக்கு நம்ம இந்த உலக பிரகாரமான ஆசைகளை வைத்திருக்கோம். இதை வாங்கணும், அதை செய்யணும், இதை பண்ணணும். இன்னும் சிலர் ஆண்டவருக்காக நான் ஊழியம் இப்படி செய்யணும், ஆண்டவருக்காக நான் இப்படி ஆராதனை பண்ணணும், ஆண்டவருக்காக நான் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் செய்யணும் செய்யணும் செய்யணும்ட்டு அதுல கடைசியா அந்த ஆசையில பார்த்தா தேவனே இருக்க மாட்டார். உன்னுடைய பெருமைக்காக அல்ல, தன்னுடைய தேவைகளுக்காக அல்ல, தன்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல. சகேயுக்குள்ள தேவன் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடுகிற ஒரு இருதயம். இன்னைக்கு உங்க இருதயமும் ஏன் இருதயம் எப்படி இருக்குன்னா, தேவன் மேல வாஞ்சை இருக்கா, ஆசை இருக்கணும். நம்மளுடைய ஆசை வேற காரியங்கள் மேல இல்ல, தேவன் பேர்ல இருக்கணும். ஒரு பைபிள்ல ஒரு சிறந்த மனிதன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற ஒரு அட்வைஸ பார்க்கலாம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9. தாவீது
அரசனாவும் சிறந்த அரசர், தேவனுக்கு அடுத்த காரியத்திலும் ஒரு சிறந்த மனிதன். கடைசி காலத்துல தன்னனாய் மாறப்போகிற சாலமோனுக்கு தாவீது கொடுக்கிற அட்வைஸ் பாருங்க. என் குமாரனாகிய சாலமோனே, தேவனை அறிந்து எப்படியா உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். ஒண்ணு இல்ல, நம்மளுடைய இருதயத்துல நினைக்கிறதெல்லாம் நம்ம வீட்டு டிவியில ஓடிச்சுன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் குடும்பம்? உங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் உங்க வீட்டுல ஓடுனா உங்க பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க? ஒரு நாளுங்க நம்ம இருதயத்துல ஓடுறதெல்லாம் நம்மளே பார்க்க முடியுமா? நம்ம வீட்டுல போட்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா இங்க கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிற காரியம், கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, அப்படின்னா இருதயத்தில் இருக்கிற எல்லா மூல முடுக்கையும் கர்த்தர் பார்க்கிறார். இருதயங்களை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்கள், அந்த இமேஜ் எல்லாம் பார்க்கிறாராம், தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அப்புறம் முக்கியமா ஒரு அட்வைஸ் கொடுக்கிறார். என்ன? நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இதுதான் கர்த்தர். அப்போ நீங்களும் நானும் நம்ம இருதயத்துல உத்தம இருதயத்தோடு தேவனை தேடுகிறவர்களா இருக்க வேண்டும். சகைக்குள்ள இருந்த ஒரு காரியம் என்ன? இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை நான் எப்படியாவது பார்க்கணுமே, அவரை பார்க்க வகை தேடுகிற ஒரு இருதயம். இருதயத்துல இருக்கிறது வெளியே தெரியாது. நீங்க பைபிள் எடுத்துட்டு வரனால தேவனை தேடுகிறோம்னு அர்த்தம் இல்ல. வெளிப்புறமான செயல்களினால தேவனை தேடுகிறோம்னு நாம புரிஞ்சு கொள்ள முடியாது. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதுனால அவங்க தேவனை தேடுகிறவர்கள் என்று அர்த்தம் இல்ல. ஆராதிக்கிறதுனால தேவனை தேடுகிறவர்கள் அல்ல. தேவன் அதனாலதான் வெளிப்புறத்தை பார்க்காம இருதயத்துல பார்க்கிறாராம். உத்தம இருதயம் இருக்கா? சிலர் தேவனை எதுக்காக தேடுகிறோம்? பல காரியங்களுக்காக தேடுகிறோம். வியாதிக்காக தேடலாம், பணத்துக்காக தேடலாம், ஏதோ நிம்மதிக்காக தேடலாம், யாரும் இல்லைன்னு சொல்லி தேடலாம், ஆசீர்வாதத்துக்காக தேடலாம். ஆனா இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரோ உண்மையிலே நம்ம இருதயம் அவரை தேடி இருக்கா? 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம். மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. யாருடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும் பாருங்க? கர்த்தரை தேடும் பொழுது. ஏன் இன்னைக்கு என் ஜெபம் கேட்கப்படல? என் இருதயம் உண்மையிலே கர்த்தரை தேடுதா? நான் நிதானித்து பார்க்கணும். ஏன் ரொம்ப நாளா என் குடும்ப சூழ்நிலை மாறாம இருக்கு? இருதயம் கர்த்தரை தேடுகிறதா? நான் சபைக்கு வந்துட்டனால, ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதுனால, ஏன் அங்க சகையை மட்டும் இயேசு பார்த்தார்? அவ்வளவு பேர்ல யாருக்குமே தேவனை தேடுகிற ஒரு இருதயம் இல்லை. பார்த்தீங்களா? எல்லாருக்கும் அவர் கூட இருக்கணும். இன்னைக்கு போல இருந்தா ஒரு போட்டோ எடுத்துட்டா பரவாயில்லையே, நான் இயேசுவா பார்த்துட்டேன், ஒரு ஸ்டேட்டஸ் போடணுமே, நான் பார்த்துட்டேங்கிறத மற்றவங்க பார்க்கணுமே, இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் இருந்தது. ஆனா ஒரே ஒரு மனிதன் தேவன் எப்படிப்பட்டவரோ தன் இருதயத்துல அவரை பார்க்க, அவரை தேட வகை தேடும் போது கர்த்தர் அந்த மனிதன் இடத்துல வந்து நிற்கிறார். இன்னைக்கு சபையில் எல்லாரும் நம்ம உட்கார்ந்துருக்கலாம், ஆனா எல்லாருக்குள்ளேயும் தேவனை தேடணுங்கிற ஒரு இருதயம் இருக்குமா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழும். உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கணும், நீங்க ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும் பதில் வரணும். பாருங்க, 90% சபைக்கு வந்தும் கஷ்டம்தான், போராட்டம் தான், பாடுகள் தான், இருதயம் மகிழலையே. ஏன்னு பார்த்தா நம்ம இன்னும் முழுமையாய் கர்த்தரை தேடவில்லை. நம்ம இருதயத்துல எல்லா ஆசைகளிலும் 10ஓடு 11 தேவனை தேடுகிறது ஒண்ணு இருக்கு. அது நம்ம வாழ்க்கையை மாற்றவே முடியாது. 100% நம்ம இருதயம் முழுவதும் தேவனை தேடுமானால் நம்மளுடைய இருதயம் மகிழ்ந்திருக்கும். சங்கீதம் 14வது சங்கீதம் 2வது வசனம். உண்டோ என்று பார்க்க மனுபுத்திரரை கண்ணோக்குகிறார். பரலோகத்திலிருந்து தேவன் எதை பார்க்கிறார்னா, ஒரு பெரிய ஆராதனை கூட்டத்தை மட்டும் தேவன் பார்ப்பதல்ல. சபையில வந்து வசனத்தை கேட்கறத மட்டும் கர்த்தர் பார்ப்பதல்ல. இப்ப சண்டே சர்வீஸ் கர்த்தர் பார்ப்பார், நடுவில் இருப்பார், உண்மை. ஆனா அதுல எது பிரதானமான தேவனுடைய நோக்கம் என்றால், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை பார்க்கிறார். தினந்தோறும் உங்களை தேவன் பார்க்கிறார். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தினந்தோறும் பார்க்கிறாருங்க. தினந்தோறும் அவருடைய கண்கள் உங்களை சோதித்து அறிகிறது. எதுக்கு? என்னை தேடுகிற இருதயம் இந்த நாளில் இருக்கா, ஒவ்வொரு நாளிலும் இருக்கா? இதைதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் இல்லையா? என்னை யார் தேடுகிறார்கள்? தேவனை எதற்காக தேடுறோம்?
நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கர்த்தருடைய கரத்தை மட்டுமே பார்க்க கூடாது இல்லையா? அவருடைய இருதயத்துல என்ன இருக்கு, என்னிடத்துல தேவன் எதை எதிர்பார்க்கிறார், இது நான் ஒரு நல்ல ஒரு தெளிவுள்ள இருதயத்தோடு நாம் இருக்க வேண்டும். அப்போ பாருங்க, ஏன் சகைவை மட்டும் கர்த்தர் கூப்பிட? நான் தான் யோசிச்சுட்டே இருந்தேன், ஏன் சகைவை கர்த்தர் கூப்பிடணும்? ஒருவேளை யாருக்குமே அந்த இருதயம் இல்லை, சகைவுக்கு மட்டும் இருக்கனால நீ சீக்கிரமா வந்துரு இல்லையா? அப்போ தேவனை தேடுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 53வது சங்கீதம் 2வது வசனம். சேம் அதே வார்த்தை தான். தேவனை தேடுகிற மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். வேதம் நமக்கு மீண்டும் 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 சொல்லுகிற, வலியுறுத்துகிற, ஆலோசனை கொடுக்கிற காரியம் என்னன்னா, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பார்க்கிறார். சங்கீதம் 11:4 என்ன சொல்லப்படுகிறது? அவருடைய கண்கள், அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. இமைகள் சோதித்து அறிகிறதா? நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், கடவுளுக்கு கண் இல்லை. கடவுளுக்கு கண்ணே இல்லைங்க. ஏங்க, அவரு கண் இருக்குங்க, அவர் இமைகளை என்ன பண்றோம், நம்மளை சோதித்து அறிகிறார். நம்ம என்ன செய்யறோம்? என்கிட்ட நன்மை பெற்றோர்கள் எப்படி இருக்கிறாங்க, உண்மை உள்ள இருதயம் இருக்கா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், பரலோகத்திலிருந்து பார்க்கிறார். என்னை தேடுகிற உத்தம இருதயம் உண்டா? ஆன்சர் என்ன? ரோமர் 3வது அதிகாரம் 10-11 பாருங்க. நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. தேவன் இப்படி தேடி பார்க்கும் போது என்னன்னா, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லையா, தேவனை தேடுகிற இருதயம் யாருக்குள்ள இல்லை. அப்ப சபையில இருக்க மக்கள் எல்லாம் யாருங்க? அப்ப ஆராதனைக்கு வருகிறவர்கள் யார்? எல்லாம் சொல்றோமே, இத்தனை பேர் நாங்க ஞானஸ்தானம் கொடுத்தோம், இத்தனை பேர் ரட்சிப்புகள் வந்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் பார்க்கும் போது ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற இருதயம் எந்த மனுஷனுக்குள்ள இல்லை. நீதிமான் ஒருவனுமே இல்லை. அப்ப நீதிமான் யார்? ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் நீதிமான் சொல்ல முடியாது. நம்ம கேட்கிறப்ப எனக்கு அபிஷேகம் வேணும், இது மட்டும் அல்ல. தேவனை தேடுகிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிற பேர் அவர்கள் நீதிமான்களாய் இருக்கிறாங்க. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் கேட்கப்படும். அப்ப தேவனை தேடுகிற மனிதனுக்கு தான் கர்த்தரும் பதில் அளிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப யாருக்குள்ளயுமே இந்த காரியம் இல்லையா? பக்கத்துல கேளுங்க, உங்க இருதயம் எப்படி இருக்கு? அவங்கள பார்த்து சொல்லலாமா? துதிப்பது ஈஸி, சொல்லுங்க. பாடுறது ஈஸி, வசனம் பேசுறது ஈஸி, தேவனை தேடுறது தான் கஷ்டம். ஆமே, காலைல 10 மணிக்கு எழுந்துச்சு நான் தான் ஜோம் பண்றேனே காலையில, இது தேவனை தேடுறதா இருக்குமா? நம்ம இருதயம் உண்மையிலேயே இருக்கணும் இல்லையா? ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கறதுல இதெல்லாம் நம்ம அவரிடத்துல இருந்து வாங்கி அவர் கொடுக்கறது தான் இல்லையா? இதெல்லாம் அவர் பிரியப்படுது. நான் இவ்வளவு பொருத்தனை கொடுக்குறேன், நான் இவ்வளவு சபைக்கு செய்யறேன், நான் பொருள் வாங்குறேன், இதுல கர்த்தர் பிரியப்படுவதை விட யார் என்னை உத்தம இருதயத்தோடு தேடுகிறார்கள் இல்லையா? அதிகாலையில் என்னை தேடுவீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டடைவீர்கள். இப்போ ஆண்டவர் ஒரு சேலஞ்ச் பண்றார். நான் இங்கதான் பாருங்க, வேதத்துக்குள்ளதான் இருக்கேன், என்னை தேடுங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம ப்ராப்ளம் வந்தா தேடுவோம், பிரச்சனை வந்தா பாருங்க, கஷ்டம் வந்தா பாருங்க, அப்படியே சபையிலே உட்காந்துருப்பாங்க, அசைய கூட மாட்டாங்க. அந்த இடத்துல உட்காந்தா அப்படியே கண்ணீரோடு. அப்புறம் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு தேவன் நம்மளை தேடதான் இருக்கும். எங்கடா நேத்து ஒருத்தன் இங்க வந்து உட்காந்தே இருந்தானே, இங்க ஒரு பொண்ணு வந்து உட்காந்து அப்படியே அழுது, எனக்கு யாருமே இல்லை, அப்படி ஜெபித்தாங்களே. இன்னைக்கு நம்மளை தேவன் தேடுவாருங்க. பக்கத்துல சொல்லுங்க, பிரச்சனைக்கு மட்டும் தேவனை தேடாதீங்க இல்லையா? உண்மையை சொல்ல போனா, இந்த வார்த்தை சொல்றது கஷ்டமா இருந்தாலும் இது ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு செயல், இல்ல ஒரு கேவலமான ஒரு செயல்னு வச்சுக்கோங்களேன். சிரிச்சுட்டே சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்காது? கஷ்டமா இருக்கு. ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். தேவைக்கு மட்டும் நான் தேவனை தேடுகிறேன், அடுத்த நாள் என்னை ஜெப நேரத்துல காணும். ஆண்டவர் எப்படி பார்ப்பார்? ஆண்டவர் எப்படி பார்க்கறா தெரியல. நமக்கு யாரா பண்ணா சொல்லுவோம், துரோகி அவன் இல்லையா, என்கிட்ட நன்மை மட்டும் வாங்கினாங்க, அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு இல்லை. ஆண்டவர் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்க? 10 பேர் இந்த நன்மை வாங்கின இல்லையா? நேற்று வந்து அழுத இல்லையா? நேற்று ஜெபித்து இல்லை, உன் ஜெபத்துக்கு பதில் என்ன சொல்லிட்டோம்? நன்றி ஆண்டவரே, கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருங்க. அதுல ஒரு பெருமை, கர்த்தர் நான் ஜெபித்து என்ன பண்ணார் கேட்டார். அடுத்த நாள் கர்த்தர் உன்னை கேட்பார், எங்கப்பா வரல. அப்போ நாம நன்மைகளை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க வேண்டும். சகைக்குள்ள இருந்தது தேவனை தேடுகிற இருதயம். நல்லா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, சகையு எதுக்கு தேவனை தேட வேண்டும்? பணம் இல்லையா? சகைவிட்ட பணம் இருந்ததா இல்லையா? சகை நோயாளியா? சகை குடும்பத்துல சமாதானம் இல்லையா? ஒரு வீடு வாங்கணும்னு வந்தாரா? சகையுக்கு எல்லாம் அளவுக்கு மீறி இருந்தது. இன்னைக்கு சகையுக்கு இருந்தது போல நமக்கு வந்து ஹெல்த், வெல்த், இன்ஃப்ளூயன்ஸ்
கவர்மெண்டோட நேரடி தொடர்புல இருந்த மனுஷன். எல்லாவற்றும் இருந்தும் தேவன் எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு எதுவுமே இல்லாம இருக்கும், ஆனா நமக்குள்ள என்ன இல்லை, இன்னும் இந்த பிரச்சனை எல்லாம் இல்லைன்னு வைங்க, இந்த ஜபமும் குறைந்திருக்கும். உண்மையிலேயே இன்னும் எனக்கு ஏதோ ஒரு வியாதி இல்லைன்னு வைங்களேன், இப்ப ஜபிக்கிற ஜபம் கூட ஜபிச்சிருக்க மாட்டேன். இந்த கடன் பிரச்சனை இல்லைன்னு வைங்களேன், இப்ப ஜபிக்கிற ஜபம் கூட ஜபித்திருக்க மாட்டேன். அப்ப அதனாலதான் கர்த்தர் சகேயு கிட்ட போய் நின்னார். தேவைகளோடு எல்லாரும் தேடுறது ஈஸி, பிரச்சனை இருக்கும் போது தேடுவது ஈஸி. ஆனா ஒரு மனுஷனுக்கு எல்லாம் இருந்தும் அவர் எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடணும். அப்ப முதல் இருதயம் என்ன, எப்படி இருக்கணும்? ஆமா, அப்ப சகேயு இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? என் இருதயம் தேவனை தேடுகிற இருதயமா இருக்கணும். அதுக்குதான் இத்தனை வசனங்களை நம்ம வாசித்தோம். கர்த்தர் அந்த இருதயத்தை தான் பார்க்கிறார். வெளிப்புறமான அலங்காரங்களை பார்ப்பதில்லை, இருதயத்தை பார்க்கிறார். என்னை தேடுகிற இருதயம் இருக்கா? இரண்டாவது என்ன சகேயு இடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்? லூக்கா 19வது அதிகாரம் 5வது வசனம். அன்னார்ந்து பார்த்து சகேயுவை கண்டு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா. ஓகே, 6வது வசனம். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனார். இரண்டாவது காரியம் துரிதமான செயல்பாடு, இல்லைன்னா சீக்கிரமாய். இயேசு எப்படி சொல்றார்? இயேசு அந்த இடத்தில் வந்து நின்றாராம். எல்லா இடத்துலயும் இயேசு நிக்கிறது இல்லை. அந்த இருதயம் பாருங்க, இயேசுவை அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்க வைக்கிறது. ஒரு காரியம் புரிந்துக்கணும்னா, யாருக்குள்ள இயேசுவை தேடுகிற இருதயம் இருக்கோ, தேவனை தேடுகிற இருதயம் இருக்கோ, அவர்களை தேடி தேவனே வருவார். சகேயு போனாரா? சகேயு இருந்த இடத்துக்கு இயேசு வந்தாரா? சகேயு இருந்த இடத்துக்கு தான் இயேசு வந்தார். நான் உன்னை கேட்கிறேன், சகேயுவால இயேசுவை பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? கூட்டமா இருந்ததுங்க. குள்ளமா இருந்தாலும் பார்க்கலாம், யாரும் இல்லைன்னா. கூட்டமா இருந்தனால என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. அப்படின்னா இயேசுவாலையும் சகேயு என்ன பண்ணிருக்க முடியாது. ஏன்னா அப்ப ரெண்டு பேருக்கும், இவருக்கு வியூ கிடைக்கலனா அவருக்கும் வியூ கிடைக்கல. ஆனா இயேசுவால பார்க்க முடிந்ததே. எத்தனை பேர் சுத்தி இருந்தாலும் இயேசுடைய கண்கள் சகேயுவை தான் தேடிட்டே இருக்கு. என்ன இங்க ஒரு இருதயம் தேடிட்டே இருக்கு. என்னை தேடுகிற இருதயம் எங்க? உடனே அவர் ஏதோ வகை தேடி மரத்துல போய், எங்க ஒரு ஓரமா மரம் இருக்கும், நடு ரோட்ல வச்சிருப்பாங்களா? காட்டத்தி மரம் எங்க வச்சிருப்பாங்க? அது காட்டத்தி மரமா? அந்த மரத்துல ஏன் மென்ஷன் பண்ணாங்க நம்ம கடைசியா பார்க்கலாம். அப்போ ஒரு ஓரமா இருக்கிற இடத்துல அவ்வளோ க்ரௌட் இருந்தா ஒரு நேர் வீதியில தான் போக முடியும். பாசிபிள் அதுதான் இல்லையா? கூட்டம் எல்லாம் அப்படியே போயிட்டு. ஆனா இயேசு ஏன் அவ்வளோ இடத்த விட்டு கொஞ்சம் இருங்கன்னு சொல்லி ஓரமா வந்து மரத்துக்கு கீழே நின்று பேரை சொல்லி என்ன சொல்றாரா? அன்னார்ந்து பார்த்து. எவ்வளோ மென்ஷன் பைபிள் பண்ணுது பாருங்க. இயேசு வந்து அந்த இடத்தில் நின்று அன்னார்ந்து பார்த்து அவனை கண்டு. அப்போ தேவனை தேடுகிற இருதயம் உள்ள சகேயு கூட கிட்ட போக முடியல, தூரமா இருந்து பார்க்கலாம் நினைத்தாரு. ஆனா அந்த இருதயத்தை பார்த்த ஆண்டவர் சகேயுவை தேடி வந்தார். இப்போ நீங்க அவரை தேடுங்க, அவர் உங்களை தேடி என்ன பண்ணுவார்? வருவார் இல்லையா? என்னை தேடுகையில் என்னை கண்டடைவீங்க. எப்படி கண்டடைய முடியும்? அவர் இருக்கிற இடத்துக்கு என்னால் போக முடியாதுங்க. ஆனா நான் இருக்கிற இடத்துக்கு நிச்சயமா அவர் என்ன பண்ண முடியும்? வர வைக்க முடியும். சகேயுவை பார்த்து ஆண்டு சொன்னா, நீ சீக்கிரமா இறங்கி வா. சகேயுடைய ரியாக்ஷன் என்ன? அவன் சீக்கிரமா இறங்கி வந்து. இன்னைக்கு நம்மளை ரட்சிக்கப்படும் போது ஆண்டவர் சொன்னார், நீ சீக்கிரமா வந்துருப்பா, நீ மனம் திரும்பிடுப்பா, இதை விட்டுடுப்பா. 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, இன்னும் நாம இறங்கி வரல. தேவன் சொன்னது சீக்கிரமாய் வா. துரிதமாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் இருந்தது. இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டிய 2வது காரியம் தான், கர்த்தருடைய வார்த்தைக்கு துரிதமாய் நான் கீழ்ப்படிய வேண்டும். நான் இன்னும் மாறாமலே இருக்கேன். இன்னும் பல காரியங்கள் எனக்கு கர்த்தர் சொன்னதை என்கிட்ட தான் சொல்றாரு, எனக்கு தெரியும். பலமுறை எனக்கு பேசியிருக்கார், எனக்கு தெரியும். ஆனாலும் துரிதமாய் நான் இன்னும் அந்த காட்டத்தை மரத்தை விட்டு இறங்கவே இல்லை. இப்போ 2வது காரியம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? துரிதமாய், உடனடியாய். வசனம் அதான் சொல்லுது, அவன் சீக்கிரமாய் இறங்கி. தேவ திட்டத்தில் எப்படி இருக்கணும்? துரிதமான செயல்பாடு இருக்கணும். தேவ திட்டத்துக்கு நாம நம்மளை உடனடியாக. பவுல் என்ன செய்தார்? சத்தம் கேட்ட உடனே, நீர் யார்? நான் உமக்கு என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இவ்வளவு துரிதமாய் தேவ திட்டத்தின் மேல துரிதமாய் இருக்கிறவர்களிடத்துல தான் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்க்கலாம். எலியேசர் வராரு, ஈசாக்குக்கு பெண் பார்க்க வராங்க. ரெபேக்காள் சொல்லுகிற வார்த்தை என்ன? சீக்கிரமாய் தன் கொடுத்து தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு. பாருங்க, ரெபேக்காளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னா, துரிதமாய் செயல்பட்டவங்க, சீக்கிரமாய் காரியத்தை செய்து முடித்தாங்க. இந்த துரிதமாய் காரியத்தை செய்ததுனால அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு யார் கிடைத்தா தெரியுமா? ஈசாக். அப்ப எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா?
கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நீங்க துரிதமாய் செயல்பட வேண்டும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தருடைய காரியத்துல துரிதமாய் செயல்படுங்க. தேவ திட்டத்தை தள்ளி போடாதீங்க. ஆமென். நீங்க துரிதமாய் செய்தால் கர்த்தர் உங்களுக்காக துரிதமாய் காரியத்தை செய்வார் இல்லையா? அவர் காரியத்துல யார் அக்கறை உள்ளவங்களோ அவங்க காரியத்துல கர்த்தரும் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். எஸ்தர் பாருங்க, 6வது அதிகாரம் 10வது வசனம். மொர்தெகாய் தேவ மனிதன், தேவனுக்கு அடுத்த காரியத்துல துரிதமாய் இருக்கிறவன், பிறரையும் துரிதப்படுத்துகிறவன். எஸ்தரை பார்த்து சொல்றார், நீ மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற இடத்துல இருந்து வரும். அப்போ என்னன்னா, பிறரை துரிதப்படுத்துகிற இருதயம். 6வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது ஆமானை நோக்கி, சீக்கிரமாய் நீ சொன்னபடி வஸ்திரத்தையும் குதிரையையும் கொண்டு போய் ராஜ அரண்மனையின் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற யூதனாகிய மொர்தெகாய்க்கு அந்த பிரகாரம் செய். பாத்தீங்களா? கர்த்தருடைய காரியத்தில் துரிதப்படுகிற மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரும் துரிதப்படுகிறார். கர்த்தர் சொல்ல வைக்கிறார் ராஜாவை, சீக்கிரமாய் போய் ஆமான கௌரவப்படுத்து. ஒரே ரகசியம், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருங்க, கர்த்தருக்காக ஓடுங்க, கர்த்தருடைய காரியத்துல துரிதப்படுங்க. கர்த்தர் உங்க எதிரிகளை கொண்டே உங்களை ஆசீர்வதிக்க அவரால் முடியும் இல்லையா? அப்ப தேவனுக்கு அடுத்த காரியத்துல நாம எப்படி இருக்கணும்? துரிதமா இருக்கணும். 3வது காரியம் என்ன? லூக்கா 19வது அதிகாரம் 6வது வசனம். சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போகிறார். அப்போ தேவனுக்கு அடுத்த காரியம் நமக்கு இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? யோசிக்கணும். ஜெபம் இன்னைக்கு நமக்கு பிரியமா இருக்கா? உபவாச ஜெபத்துக்கு வருகிறோமே, ஊழியம் செய்ய போகிறோமே, பைபிள் ஸ்டடி வரணுமே, 7 மணி ஜெபம் வரணுமே, இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கா? இல்லப்பா ஊரையே காலி பண்ணிட்டு எங்கேயா போயிடலாம் போல இருக்கு, இல்ல எவ்வளவு ஜெபம், எவ்வளவு மீட்டிங், எத்தனை தான் போறது, அப்படி தோணுதா? சகேயுக்கு இயேசு வான்னு சொல்லும் போது எப்படியா சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு வீட்டுக்கு போகிறார். இன்னைக்கு ஜெபம் உங்களுக்கு கசப்பா இருக்கா? யோசிங்க, வேற ஏதோ ஒரு நிலையில இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆலயத்தில் உட்காரது வெறுப்பா இருக்கா? தேவனுக்கு எனக்கும் பல கிலோமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். தனி ஜெபம் நமக்கு முடியலையா? ஜெபம் பண்ணாதான் தூக்கம் வருது, பைபிளை திறந்தா தூக்கம் வருதுன்னா உங்களை தயவு செய்து நீங்க பரிசோதித்து பார்க்கணும். ஏதோ ஒரு ஆபத்தான ஒரு நிலையில இருக்கீங்க. உலகத்திலே இன்பமானது எது சொல்றாங்க? ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கலாம். தேவனுடைய தாவீது சொல்ற, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்துக்கு போலாம்ப்பா, தாவீது சர்ச்சுக்கு போலான்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்கான். அப்ப தேவனை தேடுகிற இருதயம் வேண்டும். 2வது துரிதமாய் செயல்பட வேண்டும். 3வது தேவனுக்கு அடுத்த காரியங்களை மன மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். உபவாசம் ஜெபம் எப்படி இருக்கணும்? இன்பமா இருக்கணும். அப்படி இருக்கிறனாலதான் இயேசு அந்த மனிதன் இடத்துல வந்து நின்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்க பக்கத்துல வந்து நிக்கணுமா? உங்களுக்கு என்ன வேணும்? தேவன் எடுத்த காரியத்தை மன மகிழ்ச்சியா செய்யணும். ஆண்டவர் வந்து நின்றுட்டா போதும், முழு உலகமே வந்து நின்ன மாதிரி இல்லையா? மொத்த பரலோகமும் வந்து நின்றது போல. அப்போ தேவன் உங்க பக்கத்துல வந்து நிக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது என்னதான்? இந்த 3 காரியங்கள். 4வது என்ன? சகையோட வாழ்க்கையில இருந்து நாம கற்றுக்கொள்ள போகிறது. லூக்கா 19வது அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 19:8. சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே கொடுக்கிறேன், நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். 4வது காரியம் என்னன்னா, திரும்ப செலுத்துகிற ஒரு இருதயம். தேவன் வந்த பிறகு என் வாழ்க்கையில அவருக்கு முன்பாக நான் எதையெல்லாம் வைத்திருந்தனோ, எதையெல்லாம் சேர்த்து வைத்திருந்தனோ, அது பாவமா இருக்கலாம், அது குறைகளா இருக்கலாம், அது நம்மளுடைய சுபாவமா இருக்கலாம், அது பழக்க வழக்கங்களா இருக்கலாம். ஆனா இப்போ இயேசு வந்த உடனே சொல்றாரு, இதுவரைக்கும் நான் சேர்த்து வைத்திருந்தது எல்லாம் திரும்ப செலுத்துறேன். அதாவது இதுக்கு இதை போல ஒரு 100% மனமாற்றம் வேற எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. நாளத்தனையா நான் திருப்பி கொடுத்துறேன். வைத்திருந்தது எல்லாம் நான் என்ன பண்ணிடுறேன்? திரும்ப செலுத்தி விடுகிறேன். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு பாருங்க. அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் என்ன பாவியான மனுஷன் இடத்துல பிரவேசிக்க போறாரு. இப்ப இந்த ஜனங்கள் மட்டும் எப்படி தெரியுமா? பிறரை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க.
நாளத்தனையாய் நான் வாங்கியிருந்தா சொல்றாரு. அவர் வாங்கல, ஒருவேளை வாங்கியிருந்தால் நான் திரும்ப என்ன பண்றேன், செலுத்துகிறேன். இப்போ கொடுக்கும் போது என்ன பண்ணிருப்பான், கஷ்டப்பட்டிருப்பான். இப்ப நாளத்தனையா நான் கொடுக்குறேன்னு சொன்னோடனே ஜனங்கள் எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துருப்பேன், இப்ப என்னவா வந்துடும், எனக்கு நாளத்தனையா வந்துருமே. அதுல சகைகிட்ட ஒரு நல்ல குணம், நம்மகிட்ட இல்லாத ஒரு குணம். அந்த 19:8 பாருங்க. சகை நின்று யாரை நோக்கி குறை சொன்னது யாரு, ஜனங்கள். பதில் யார்கிட்ட பேசுறாரு, சகை. யாரா இப்ப சொன்னது, இந்த கூட்டத்துல யார் சொன்னது, அப்படி பேசலையே. யார் என்னை குறை சொன்னது, அப்படி கேட்கலையே. பின்னாடியே தானே சொல்லியிருக்கணும். ஏசப்பாக்கும் காது கேட்டுக்கணும், சகைக்கும் காது கேட்டிருக்கு, அதனாலதான் இந்த பதில் சொல்றாரு. ஆனா தன்னை குற்றப்படுத்தி பேசினவர்களிடத்துல பதில் பேசல. யார் இடத்துல பேசினாரு? இன்னைக்கு உங்க பிள்ளைங்க எடுத்து பேசுனா என்ன பேசுறோம், ஏய் என்னையே நீ பேசுறியா, எனக்கு விரோதமா நிக்கிறியா, இல்ல கணவன் மனைவிகள் என்ன பண்றோம், இப்படி நம்மளை குறை சொல்லுகிற விடத்துல நாம நம்ம பலத்தோடு போராடுகிறோம். ஆனா சகையோ தன்னை குறையாய் பேசின மனிதர்களிடத்துல பதில் பேசவில்லை, மாறாக தேவன் இடத்துல பேசுகிறார். இப்ப நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும், யார் என்ன சொன்னாலும், நான் அவங்க இடத்துல போய் போராட வேண்டியது என்னுடைய வேலை இல்ல. நான் யார் இடத்துல பேசணும், நான் பேச வேண்டிய இடம். நீங்க அதை செய்து பாருங்க, உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். பக்கத்துல சொல்லுங்க, மனுஷங்க இடத்துல போராடாதீங்க, அவங்களுக்கு உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணாதீங்க, அவங்கள இடத்துல நீங்க நல்லவங்கன்னு காட்டிக்காதீங்க, இல்லையா? தேவன் இடத்துல தான் போகணும், இல்லையா? மனுஷனை ஒரு நாளும் திருப்திப்படுத்தவே முடியாது. உங்களுக்கு நல்லவங்களா இருக்குன்னா நான் வேற யாருக்காவது கெட்டவங்களா இருக்கணும், இல்லையா? அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நாம செய்கிறதை நிறுத்த வேண்டும். நாளத்தனையாய் திருப்பி செலுத்துகிற ஒரு இருதயம். எல்லாவற்றையும் நான் கொடுத்துறேன், இதுவரைக்கும் இருந்ததெல்லாம் விட்டுறேன், இயேசு மட்டும் போதும், இந்த உலக ஆஸ்தி என்று ஒன்றும் எனக்கு வேண்டாம். இந்த இருதயம் அந்த மனிதனுக்குள்ள இருந்தது. இப்ப நம்ம மாற வேண்டும். இந்த 4 காரியத்தை சொல்லுங்க, எது எதுல மாற வேண்டும்? தேவனை தேடுகிற ஒரு நல்ல இருதயம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். துரிதமாய் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் செயல்படும். எதுல? முதலாவது என்னை மாற்றிக்கொள்வதில். 3வது காரியம் மன மகிழ்ச்சியோடு தேவனுக்கு அடுத்த காரியத்துல, ஜெபத்துல, வேத வாசிப்புல நம்ம உறுதியா இருக்க வேண்டும். 4வது காரியம் தேவனுக்காக இதற்கு முன்பாக இருந்த எல்லாவற்றையும் திரும்ப விட்டுட்டு வரலாம். வசனம் சொல்றது, சீஷர்கள் எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள், இல்லையா? தேவனை பார்த்த உடனே எல்லாருக்குள்ள ஒரு மனம், எதுவுமே வேண்டாம், எல்லாம் குப்பையா தெரியுது, தேவனை தேடி நான் போக போறேன். ஆனா உங்களுக்கு எனக்கு தான் இன்னும் அந்த ஒரு இருதயம் முழுசா வரணும், இல்லையா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்படி செய்யும் போது நம்மளை போல ஒரு ஆசீர்வாதம் பெற்ற நபர்கள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. நம்ம வெறும் ஆசீர்வாதம்னா பணத்தை மட்டும் பார்க்கிறோம். பணம் ஆசீர்வாதம் இல்லைங்க. தேவன் யாரோடு இருக்கிறாரோ அவங்க தான் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். அப்ப இன்றைக்கு நாம் மாறினால் நம்மளுடைய வாழ்க்கையை 100% மாற்ற தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்போ இந்த சகைவிடத்திலிருந்து நாம இன்னும் நிறைய காரியங்களை நாம கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமா சொல்றேன். சகையுக்கு இருந்த பிரச்சனை, அவர் குள்ள மனுஷனா இருந்தார், ஜனங்கள் எல்லாம் சுற்றிலும் இருந்தாங்க. இப்போ என்ன செய்தார்? சகேயோ தன்னுடைய பிரச்சனைக்கு சொல்யூஷனை தேடுறார், தீர்வை என்ன பண்றார், தேடுறார். இது எப்படி மாற்ற முடியும்? இன்னைக்கு ஏன் பைபிள் படிக்கலன்னா சொல்றோம், எனக்கு படிக்க தெரியாது, ஏன் ஜெபத்துக்கு வரல, நான் வேலைக்கு போறேன். ஆனா சகேயு நினைத்திருந்தா சொல்லியிருக்க முடியும், ஐயோ இவ்வளவு கூட்டமா இருக்கு, நான் இயேசுவை இன்னைக்கு பார்க்க முடியாது, ஐயோ நான் ஹைட்டு கம்மியா இருக்கேன், இயேசு கிட்ட என்னால போக முடியாது. இப்படி காரணங்களை சொன்னாரா, தீர்வை தேடினாரா? தீர்வை தேடினார். இன்னைக்கு நம்மளுடைய தடைகள் மாற நீங்க காரணம் சொல்லாதீங்க. இதனாலதான் என்னால ஜெபிக்க முடியல, இதனாலதான் என்னால வேதம் வாசிக்க முடியல, இதனாலதான் எல்லா ஜெபத்துக்கும் என்னால வர முடியல. காரணத்தை சொல்லுவதை நிறுத்திவிட்டு நாம எதை தேடணும்? இதற்கு தீர்வு என்ன? இந்த கூட்டம் இருக்குதான் உண்மை, இதை தாண்டி நான் தேவனை எப்படி பார்க்க முடியும்? அப்ப தேவன் ஏன் வந்தார்னா, காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மனிதன் சகையு கிடையாது, தீர்வை கண்டுபிடிக்கிற நபர். இன்னைக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைக்கு காரணத்தை சொல்வதை நிறுத்திவிட்டு இதை மாற்ற நான் என்ன செய்ய வேண்டும், இல்லையா? ஒன்ஸ் தான் ஏசு, அதுக்கப்புறம் அங்க வருவாரா தெரியாது. சகை அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினார். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தருவார். நான் காரணங்களை சொல்வதை நிறுத்திவிட்டு நான் இதுக்கு தீர்வை கண்டுபிடிக்க போகிறேன். பக்கத்துல சொல்லுங்க, காரணத்தை சொல்லாதீங்க, தீர்வை கண்டுபிடிங்க.
பலவீனம் பலவீனம்னு சொல்லாதீங்க, பலவீனத்தை மாற்றுங்க இல்லையா? அப்போ சகேயு தன்னுடைய பலவீனத்தை சொல்லல, பலவீனத்தை மாற்றினார். இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்னன்னா, ஒரு மனுஷன் அந்த மரத்துல ஏறது ஈஸி, ஆனா சகேயுடைய பொசிஷன்ல இருந்துட்டு இவ்வளோ பணத்தை வச்சுட்டு இவ்வளோ பேர் புகழை வச்சுட்டு ஏறும்போது என்ன நினைப்பாங்க, நாம போய் இப்படி ஆராதிக்கிறதா? இன்னைக்கு சபையில பாருங்க, கை தட்டினா எப்படி தட்டுறோம்? அப்படி ஸ்டைலா தட்டுறது, ஸ்டைலா நிக்கிறது, கையை தூக்க சொன்னா தூக்குறதுல இதெல்லாம் என்ன 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 காரியம், என்ன வெளிப்படுத்துனா அவங்க ஆண்டவருடைய பெரிய ஆளு, நான் வந்து தேவனை விட பெரிய ஆளு, என்னாலாம் இப்படி வந்து என்ன பண்ண முடியாது, ஆராதிக்க முடியாது, நான் படிச்சுட்டேன், நான் ரொம்ப டீசெண்டா இருப்பேன், நான் டீசெண்டா வொர்ஷிப் பண்ணுவேன், நான் டீசெண்டா இருப்பேன். தாவீது எப்படி ஆடினாரா உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி? ஆமா, அப்ப மட்டும் 6ஆம் அன்னைக்கு நடுவில் நான் உலாவிட்டே இருப்பேன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருந்துட்டு வைங்க, இன்னும் பயங்கரமா என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டுக்கு முன்னாடி ஆடி இருப்பார். அப்ப இந்த சகேயோ தன்னுடைய பேர் புகழை நினைக்கவில்லை, தன்னுடைய அந்தஸ்தை நினைக்கவில்லை, இந்த ஊருக்காரங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கல. பாரு, பணம் வச்சிருந்தா இயேசுவை பார்க்க எப்படி ஏறாம் பத்தியா, அப்படி சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது, என்னடா இவ்வளவு பெரிய ஆளு இப்படி போறாரு, இப்படி பிறர் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் சொல்வார்கள் என்று சகேயுக்கு கவலை இல்லை. தன்னுடைய அந்தஸ்தை விட்டு எல்லாவற்றையும், கௌரவம் என்ன வேணா சொல்லலாம், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எங்க போய் நின்னாரு? ஆமா, இன்னைக்கு உங்க சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க சோத்திரம் சொல்லுவீங்களா? யோசிச்சு பாருங்க. ரோட்ல வரோம், தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் வராங்க, பக்கத்துல உங்க ரிலேஷன் இருக்கிறாங்க, சோத்திரம் சொல்றது இல்ல. ஏன்னா இவங்க என்ன நினைப்பாங்களா, தப்பா நினைப்பாங்க. அப்போ உங்க ரிலேஷன் முன்னாடி ஆண்டவரை பத்தி உங்களுக்கு பேச முடியுதா, இல்ல ஏதோ தடுக்குதா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் உங்களுக்குள்ள இருக்கிற குறைகள். இதை வச்சுட்டு ஆண்டவர் மேல தப்பு சொல்லிட்டு, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யல, என்னுடைய ஜெபம் கேட்கப்படலன்னு ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ வரக்கூடாது. சகேயு மாய்மானமான வாழ்க்கை வாழல. யார் என்ன நினைத்தா என்ன, நான் என்ன பண்ணுவேன், மரத்து மேல நான் ஏறுவேன். எனக்கு வேண்டியது, நான் தேவன் எப்படிப்பட்டவரோ அவரை நான் பார்க்கிறேன். மனுஷங்களை பார்க்கல, தேவனை பார்த்தார். மூன்றாவது, இன்னும் சகேயு கிட்ட இருந்து கூட இல்ல, அந்த காட்டத்தி மரத்துல இருந்து நாம கற்றுக்க வேண்டியது என்ன? ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை பார்க்க தடையா இருந்தார்கள், ஆனா அந்த காட்டத்தி மரம் இயேசுவை பார்க்க உதவி செய்தது இல்லையா? அப்போ இன்னைக்கு நம்ம அட்லீஸ்ட் அந்த காட்டத்தி மரத்தை போல தேவனை அறியாத நபர்களை தேவன் பக்கமாய் திருப்புவதற்கு நாம் என்ன செய்யணும்? உதவி செய்கிறவர்களா இருக்கணும். அங்க இருந்து ஜனத்தை போல, நீ எதுக்கு இங்க வரப்போ, உனக்கு இயேசுக்கு என்ன, இப்படி சொல்லுகிற நபராய் நாம இருக்கக்கூடாது. அந்த மரத்தை போல தேவனை பிறர் சந்திக்க நாம உதவி செய்கிறவர்களா இருக்க வேண்டும். 4 காரியம் சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம மாற வேண்டியது என்ன? முதல் காரியம், அவரை தேடும் இருதயம். துரிதமாய் செயல்படுகிறோம். வழக்கம் போல ஏமாத்திட்டு கூட்டத்தில் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போகலாம், அப்படி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க போல. யாரையா கேட்கலாமா? தனியாக கேட்போமா? யாரை கேட்கலாம்? ரொம்ப கேஷுவலாக இருக்கவங்கள தான் கேட்கணும். என்ன அஸ்வினு கேட்டுருவோமா? அப்போதான் அப்படியே பார்க்கறது. சரி, முதல் காரியம் தேவனை தேடுகிற இருதயம். ரெண்டாவது, துரிதமாய் செயல்படுகிறது. எல்லாவற்றையும் திரும்ப செலுத்த வேண்டும். முதல் காரியம், தேவனை தேடுகிற இருதயம் உண்டோ என்று இந்த வசனத்தை எடுத்து நம்ம பேரை போட்டு வாசிப்போமா? சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஜோஷுவாவை பார்க்கிறார், இமான் அண்ணனை பார்க்கிறார், சார்லஸ் அண்ணனை பார்க்கிறார், ஆண்ட்ரூவை பார்க்கிறார். உங்க பேரை போட்டு சொல்லுங்க. தேவனை தேடுகிற உணர்வுள்ள இருதயம் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து. விளையாட்டு இல்ல சிஸ்டர், பிரதர், உங்களுக்குள்ள கர்த்தரை தேடுகிற இருதயம் இருக்கா? அது ஒண்ணு இருந்தா போதும். எல்லாம் முதலாவது தேவனுடைய நீதியின் தேடுகள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எப்பவுமே அதான், சைடிஸை வந்து நம்ம தேடக்கூடாது. இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் இலவசம் தான். என்னைக்குமே கடையில் போய் சாம்பார் சட்னி கேட்கக்கூடாது, இதை தான் வாங்கணும். அப்போ தேவனை முதலாவது தேடுங்க, உங்க ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே,